திவ்யா வேற லெவல் ஆட்டிடியூட். உள்ள கண்டஸ்டன்ஸ்ல பண்ணலாம் நீங்க. பட் ஆனா வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி பண்ணக்கூடாதுல்ல. விஜய் சேதுபதி வேற லெவல் கோர் டு த கோர் போயிட்டாரு. இவங்க வந்து பிக் பாஸே வந்து பயங்கரமா மன்னிக்கிறாங்க. ஓகே பிக் பாஸ் அவங்கள செய்ய மாட்டேன் பிக் பாஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பேச்செல்லாம் இங்க என் பக்கத்துல இருக்க பேசினா அப்படி வீட்டுக்கு அமைச்சிருப்பேங்கிறதுலாம் வந்து டு த கோர்னே சொல்லலாம். சீரியஸ்லி இதை வந்து வேற யாருன்னா பேசியிருப்பாங்களான்னு தெரியல. கமலஹாசன் தான் கண்டிப்பா சொல்லிப்பாரான்னு தெரியல. பட் விஜய் சேதுபதி ஓப்பனா உடச்சு விட்டா அப்படி ஒன்னே உடம்பு முடியலங்க, சரிங்க வந்துறீங்களா வெளியே, அந்த அளவு ஒன்றும் உடம்பு முடியல சார். ஓகே தான் சார். எதுக்கு நம்ம சாண்ட்ரா விட திவ்யாவை வந்து பயங்கரமா அடிச்சாரு. காரணம் அவங்களோட ஸ்பீச். இப்போ சாண்ட்ரா தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்மளை வந்து பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட் மோட் போயிட்டாங்க அவங்க. ஆனா திவ்யா வந்து டு த கோர் வந்து அவங்க அவங்க ஏதோ ஒன்று அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை இன்னும் அவங்க நியாயமா நினைச்சுக்கிட்டு நான் பண்ணது வந்து உண்மை, உயர்வு, நியாயம் சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. அதான் வச்சு வெளுத்து விட்டா அப்படி. உட்காருன்னு சொன்னேன்னு உட்காந்துருக்கலாம். உடனே அதுக்கு இல்ல சார் பரவாயில்ல நிக்கிறேன் சார். ஓகே என்ன சார் என்னம்மா உனக்கு பிடிவாதம், ஓகே இது வந்து வேற லெவல் ஆட்டிடியூடின் கோர். இப்ப நீங்க சொல்லி ஆப்போசிட்ல கேட்கலன்னா உங்களுக்கு எப்படி கோவம் வருது? இதுல வர இவங்க தான் வந்து டெக்கோரம பத்தி எல்லாம் பேசினாங்க. என்ன என்ன திவ்யா இதெல்லாம். நாங்க இந்த ஃபர்ஸ்ட் வீக் இந்த திவ்யா சாண்ட்ராவை பார்த்துட்டு பா யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்த 2 வார்த்தை பார்த்து பா யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.